தாயுடன் வாழும் வாய்ப்பை பெற்றவர்களே என்னும் தலைப்பில் மாணவி அப்சானா அவர்களை பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, தாயுடன் வாழும் வாய்ப்பு பெற்றவர்களே, சொர்க்கத்தில் ஒரு வாசலை நம் வீட்டிலே வைத்துக் கொண்டு சொர்க்கம் செல்லும் பாதை நம் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். தன் அன்னை மறைந்த போது ஒருவர் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார். இந்த அளவு அழுதற்கு என்ன காரணம் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு அவர், எப்படி நான் அழாமல் இருக்க முடியும்? சொர்க்கம் செல்லும் வாசலில் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டது என்றார். ஆம், தாயுடன் சேர்ந்து வாழும் பாக்கியம் பெற்றவர்களே, நீங்கள் சொர்க்கம் செல்லும் வாசலில் ஒன்று உங்கள் கண்ணால் இருக்கிறது. அவர்களை பேணுங்கள், அவர்களின் துவாவை பெறுங்கள். எவர் தன் தாய் மந்தை குளிர வைக்கிறாரோ அவர் நல்ல உணர்த்துடன் நீண்ட காலம் வாழ்வார். ஏனென்றால் ஒரு தாய் தன் மகனை பார்க்கும் போதெல்லாம் மனதில் கொள்ளும் வாய்விட்டு தனது மகன் நீண்ட ஆயுள் வாழ வேண்டியதுதான் துவா செய்வார். நாம் நன்றாக வாழ வேண்டியதற்காக உள்ளார்ந்த முறை கவலை கொண்டும் நம் முன்னேற்றத்துக்காக அல்லும் பகலும் பாடுபடும் ஒரே உறவு நம் பெற்றோர்கள் தான். அந்த அளவுக்கு நம் நலனை நாடுபவர்கள் நிச்சயமாக உலகில் வேறு யாரும் இல்லை, இல்லவே இல்லை. நாம் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் சரி, கூனோ குருடோ முடமோ நம்மை கைவிடாத தன் கண்ணாய் பாதுகாப்பவர் உங்கள் தாய். உங்கள் பெற்றோர்களை பேணுங்கள். அவர்கள் உங்களுக்கு அநீதி ஏற்றாலும் சரி, அநீதி ஏற்றாலும் சரி என 3 முறை அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளனர். தனது தாய் உயிருடன் இல்லையே என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டதாக துணைவிய நில்லாமா அறிவிக்கப்படுகின்றன. யார் யாரையும் உங்களுக்கு காலத்தை கட்டுபவர்களே, உங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த தாய் சக்தி சிந்தியுங்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்களுக்காக அழுது துவா செய்தவள் உங்களின் தாய். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டியதாக தன்னுடைய சந்தோஷம் பலது தியாகம் செய்தவர் உங்களின் தாய் தந்தையாரே. பெற்றோரே, ஹயாத்தோட பெற்றிருக்கும் பிள்ளைகளை நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மரணத்திற்கு பிறகு கைசீத படுவதுடன் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கான நன்றி கடன் செலுத்துவார்கள். பெற்றோரை பேணும் பிள்ளைகளாக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அல்லாஹ் தஆலா அப்சானா அவர்களுடைய நாவாண்மையை அதிகப்படுத்துவானாக.